வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கனாலே நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்காக தான் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும்னு நம்ம நினைக்கும் போது சம்டைம்ஸ் செய்ய முடியாமல் கூட போகலாம். ஆனால் இந்த டிஷ்ஷை நீங்கள் நினச்சாலே 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஆனால் 1 hour கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பிரெட் புட்டிங் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த பிரெட் புட்டிங் செய்கிறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 100 ml இருக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் தனியாக வச்சுருக்கேன். மீதி பாலை பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சிட்ருக்கேன். இந்த பால் காய்ச்சிட்ருக்கும் போதே நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு பவுலில் 100 ml அளவுக்கு மில்க்கு, அதில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை சேர்ந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆகிறதுக்குள்ளாரே நமக்கு மேக்ஸிமம் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ளேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது தாங்க இருக்குது. அந்த ஒர்க்கெல்லாம் நம்ம சின்ன பசங்கிட்ட கொடுத்துட்ருக்கணும். நம்ம வேறு வேலை இருந்துச்சுன்னா அதை நம்ம போய் செய்யலாம். பசங்களுக்கும் நம்ம சின்னதுலேருந்தே சின்ன சின்ன வேலைகள்லாம் கொடுத்து பழகிறது நல்லது. அப்போ தான் அவங்க வளர்ந்து வரும்போது அது எல்லாமே ஒரு பழக்கத்துக்கு வரும். நான் வேலையை கொடுத்து பழகணும்னு சொல்கிறது இந்த சமையல் ஒர்க்கு மட்டும் இல்லைங்க, எல்லா ஒர்க்குமே. அவங்களோட ஒரு ஒர்க்கை கூட சின்ன சின்ன வேலைகளை நம்ம செய்யாமல் அவங்கள செய்ய சொல்லி பழக்கிறது தான் நல்லது. பால் நல்லா காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா பாலோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, கஸ்டர்ட் பவுடர் போட்டு அதையும் எடுத்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு இது நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சரோடு கிடைக்கும். அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலில் ஃப்ரெஷ் க்ரீமும் மில்க் மேடும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீமை கம்மியாக சேர்த்து மில்க் மேடை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மில்க் மேடை எக்ஸ்ட்ராவாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம கஸ்டர்ட் மில்க் போட்டோம் இல்லைங்களா, அதுலேயுமே கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ அடியில் கொஞ்சம் சுகர் கம்மியாக, மேலே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னுமே உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னாலும் நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், அடுத்த ஸ்டெப்பில் அதை சொல்கிறேன். அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த மில்க் மேடும் ரெடி ஆகிடுச்சு, இந்த பக்கம் கஸ்டர்ட் மில்க்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் இருக்க ஓரத்தெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து அதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதும் நம்ம கஸ்டர்ட் மில்க் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இது ஃபுல்லாக அழகாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி விடுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா இன்னொரு இடத்துல சொல்கிறேன்னு. இந்த ஸ்டெப்பில் தான் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த மில்க் மேட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா, அந்த இதை கொஞ்சம் அங்கங்கே வர மாதிரி கொஞ்சம் லேயராக எடுத்து ஊற்றி விடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்வீட் கிடைக்கும். நான் டூட்டி ஃப்ரூட்டி இதில் போடுறேன். உங்களுக்கு செரிஸ் வேணுன்னா இருந்துச்சுன்னா கூட அதை கலந்துக்கலாம். இல்லை எதுவுமே இல்லை, அதனால் நாங்கள் அப்படியே ப்ளெயினாக ஊற்றிக்கலாம்னா தாராளமாக ஊற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் வாயில் அங்கங்கே நம்ம சாப்பிடும்போது கிடைக்கும், அதனால தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இதால் எக்ஸ்ட்ரா எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் போட்டுட்டு அதே மாதிரி நம்ம கஸ்டர்ட் மில்க் எடுத்து அதில் ஃபுல்லாக ஊற்றி விடுங்க. டூட்டி ஃப்ரூட்டியை போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு 2 லேயர் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா முதல் லேயர் போட்டுட்டு 2வது லேயர் பிரெட் ஸ்லைஸை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மில்க் மேட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா, அதை எடுத்து இதில் வைக்கணும். திரும்பவும் கஸ்டர்ட் மில்க்கு ஊற்ற தேவையில்லை. இப்போது 3rd லேயர் நம்ம வைக்கிறோம். 3rd லேயர் வச்சதும் நம்ம மில்க் மேட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஃபுல்லாக இதில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அழகாக ஊற்றி விடணும். என்கிட்ட பிஸ்தாவும் பாதாம் தான் இருந்துச்சு, நான் அதை நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஜில்லுன்னு சாப்பிடும்போது வேறு லெவலில் அடடடா சூப்பராக இருக்குங்க. என் பையன்லாம் இது உங்களுக்கு வேணுமான்னு கேட்டுகிட்டே இருப்பான். ஆனால் அவன் கையும் வாயும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக
ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பான். அப்படி இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.